இந்த சின்ன பையனுக்கு திருவனந்தபுரத்தில் ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு இன்னும் 5 மாசம் வெயிட் பண்ணணும்னு சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டதா என்னன்னே தெரியல. திருவனந்தபுரத்தில் இருக்க எஸ்ஐடி ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இங்க போங்க, அந்த பையனுக்கு நல்லபடியா குணமாயிரும் அப்படின்னாங்க. நாங்களும் இங்க வந்து யூரோலஜிஸ்ட் டாக்டரை போய் பார்த்தோம். அவங்களும் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்தாலே சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, அது ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னாங்க. நாங்க சொன்னோம், ஆமா சென்னை எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணாங்க, அது ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னா அதுக்கு டாக்டர் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணிடலாம். ஆனா இனி ஆபரேஷன் பண்றதா இருந்தா 14 வயசுக்கு மேலதான் பண்ண முடியும். இன்னும் 5 மாசம் கழிச்சு தான் ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. இன்னும் எத்தனை தடைகளை தாண்ட போறோம் தெரியல. இந்த சின்ன பையனுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்றுல செவுறு இடிஞ்சு விழுந்து சிறுநீரகத்துல ப்ராப்ளம் ஆயிட்டு கஷ்டம்னா என்னன்னு தெரியாத வயசுல ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன பையனை இந்த 4 சவுத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சோம். ஆபரேஷன் பண்ணதுக்கு 4 லட்சம் 5 லட்சம் ஆகுனாங்க. நம்மளால முடியாது, என்ன இருக்கு, கண்டிப்பா முடியும். மனசளவுல அவனை குணப்படுத்திட்டோம். சந்தோஷமா தான் இருக்கான். எங்களை ரொம்பவுமே நம்புறான்.